வணக்கம் அன்னபூரணிஸ், இது அமுதா சிவசக்திவேல். சிவப்பு அவல் கேசரி. தேவையான பொருட்கள்: சிவப்பு அவல் 200 கிராம் ஒரு ஆளாக்கு, ரவை 2 டேபிள் டீஸ்பூன், சர்க்கரை 200 கிராம் அதுவும் ஒரு ஆளாக்கு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், ரோஸ் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், முந்திரி 1 டீஸ்பூன், திராட்சை 1 டீஸ்பூன், நெய் 4 டீஸ்பூன், தண்ணீர் 2 கிளாஸ். இது எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய். இப்போ அவலை வறுத்து எடுக்க போகிறோம். ரவை அதையும் வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா செவக்கிற கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வருது, நல்லா புகையும் வருது, நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறினோன்னு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இப்போ பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ தண்ணி அளவு வைக்கணும். ரெண்டரை கிளாஸ் வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து மூடிடுங்க. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு, திராட்சை. முந்திரியும் திராட்சையும் பொரிஞ்சிருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இதோ தூள் பண்ணிட்டு வந்துட்டேன். சிவப்பு அவல் நம்ம தண்ணி 2.5 கிளாஸ் சூடு பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வேக விடணும். சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. 2.5 கிளாஸும் அப்படியே ஊற்றிடக்கூடாது. வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் சர்க்கரை போடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொல கொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. 2.5 கிளாஸு ஆகாது, 1.5 கிளாஸ் அந்த மாதிரி தான் ஆகும். மொத்தமாக சூடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வெந்துருச்சு, நல்லா இந்த மாதிரி திரண்டு வருது பார்த்தீங்களா? இது நல்லா வெந்துருச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டணும். சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காது.
ஏலக்காய் 1 டீஸ்பூன், ரோஸ் எசன்ஸு இந்த மூடியில் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் மீதி நெய் வச்சுருக்கோம், அதை அப்படியே ஊற்றிடுங்க. பாருங்க, நல்லா ஒட்டாமல் திரண்டு வருது பார்த்தீங்களா. நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிவப்பு அவல் கேசரி ரெடி. டன்டடைன்.